அனைவருக்கும் வணக்கம். ஈஷா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் குரூப் இந்த கம்பெனி மூலயமா நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சு கொள்ள போவதும் நான் உங்களுக்கு சொல்ல போவதும் எனக்கு தெரிஞ்சதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம பாருங்கள், நம்ம சைட்டில் வந்து மொத்தமாக எல்லாம் ஸ்லாப் அடித்து எல்லாம் கிளியர் பண்ணி வச்சாச்சு. இனிமேல் ஸ்லாப் கட்டுறது தான் பேலன்ஸ். பீம் எல்லாம் கட்டியாச்சு. இந்த ஸ்லாப்பை பார்த்தீங்கன்னா ஒரே பில்டிங்கில் வந்து 120 மீட்ரு அகலம், 170 மீட்ரு லென்த்து இந்த ஸ்லாப்பு. இதில் நம்ம வந்து இப்போது எல்லாமே முடித்து பீம் அதை ஸ்கப்போல்டிங் போட்டு ஷட்டரிங் அடித்து கம்பி கட்டி ரெடியாக வச்சுருக்குறோம். எல்லாம் டேப்புக்கு அடித்து ஸ்லாப்பு கட்ட ரெடியாக வச்சுருக்குறோம். இதில் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி லேபருங்க பாதி பேர் வரல, அதனால் இருக்கிற லேபர் வச்சு நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இந்த சைட்டில் பொறுத்த அளவுக்கு இந்த சைட்டில் நம்மளுக்கு லேப்பிங் ஸ்டோன் கொடுக்குறாங்கல்ல, அந்த லேப்பிங் ஸ்டோன் இந்த சைட்டில் பொறுத்த அளவுக்கு 36D கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 360 மட்டும்தான் நம்ம லேப் பண்ணணும். 10 mmக்கு 36D, எல்லாத்துக்குமே 36D தான். 10 mmக்கு 360 அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதேமாதிரி லேப்பிங் ஸ்டோன் பார்த்திங்கன்னா LP4, டாப்புக்கு வந்து LP3, பாட்டத்துக்கு வந்து LP4. இந்த LP3 LP4ன்னா இது மெயின் பீமு. இது வந்து நம்மளுக்கு மொத்தமாக வந்து மெயின் பீமு. இந்த மெயின் பீமுக்கும் அதுக்கும் பிறகு இதுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா அடுத்த மெயின் பீமுக்கும் வந்து நம்மளுக்கு 12 மீட்டர், அதாவது 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டாவது மெயின் பீமு. இந்த மெயின் பீம்லேருந்து பார்த்துக்குங்க, இதுதான் மெயின் பீமு லாஸ்ட் வரைக்கும் போயிருக்கும். அதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் மெயின் பீம் இருக்குது. இந்த LP4ங்கிறது வந்து பாட்டத்துக்கு வந்து LP4, டாப்புக்கு வந்து LP3. அப்படின்னா வந்து இந்த LP4ன்னா 12 மீட்டரை 4ஆக நம்ம பிரிக்கணும். 4ஆக பிரித்தோம்னாக்கா அந்த 3 மீட்டருக்குள்ளே இந்த மெயின் பீமில் இருந்து நம்மளுக்கு இந்த மெயின் பீமில் இருந்து 3 மீட்டருக்குள்ளே நம்மளுக்கு லேப்பு கொடுக்கணும். இதை கொடுத்துருக்குறாங்களா? இது எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரெக்டாக கொடுத்துருப்பாங்க 3 மீட்டருக்குள்ளே. இந்த மெயின் பீமுக்கும் இந்த சின்ன பீமுக்கும் 3 மீட்டர் இடையில இங்கே கொடுத்துருப்பாங்க. இன்னொரு லேப்பு இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கேயும் எடுத்துக்கலாம். இந்த மெயின் பீம்லேருந்து அடுத்த மெயின் பீம் போகிற வரைக்கும் நம்மளுக்கு 12 மீட்டர் இருக்கும். அதில் இந்த இடத்துல நம்ம லேப்பு கொடுத்துக்கலாம். 3 மீட்டருக்குள்ளே நம்ம லேப்பு கொடுத்துக்கலாம். டாப் ஸ்டீல் வந்து 3 மீட்டருக்கு வெளியே இந்த காலாவில் இந்த இடத்துல கொடுப்போம். அடுத்த இதில் கொடுப்போம். அப்போ அது 3 மீட்டருக்கு வெளியே போயிடும். பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஸ்லாப்பு இவ்வளோ லென்த்தில் இது வரைக்கும் நீங்கள் யார் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி டாப்புக்கு ஸ்டீல் இங்கேருந்து போட்டுட்டு வராங்க பாருங்கள். இங்கே கொண்டு கொடுக்க போகிறோம். நம்ம இங்கே கொண்டு வந்து டாப்பு ஸ்டீலுக்கும் கொடுக்க போகிறோம். இந்த பீமுக்கு மேலே கிடக்குது ஸ்டீலுன்னு பார்க்கோன்னா இன்னும் அதை பீமை அங்கே இழுப்பாங்க. அங்கே இழுத்து பீமுக்கு வெளியே தான் லேப்பு கொடுப்பாங்க. இதே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உதாரணத்துக்கு இதே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை மாதிரி வெளியே வந்துடும். அந்த மெயின் பீம்லேருந்து அந்த காலா வந்து அந்த சின்ன பீம் வரைக்கும் இதே இருக்குது பாருங்கள். இது வந்து 3 மீட்ரு. அதுலேருந்து இது வந்து இந்த சின்ன பீமுக்கும் அதுக்கும் இடையில 3 மீட்ரு. பாட்டத்துக்கு அங்கே கொடுத்துருவாங்க, டாப்புக்கு இதில் கொடுத்துருவோம். ஓகேங்களா? இதுதான் இப்போது நம்மளுடைய சைட் ஒர்க்கு போயிட்டுருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டு, இதை பாருங்கள், சேர் படித்து போட்டு வச்சுருக்கோம், பாட்டம் போட்டிருக்கிறோம், கட்டிகிட்டு இருக்காங்க, வேலை போயிட்டு இருக்குது. இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், எனக்கும் ஒரு ப்ரூஃப் இருந்த மாதிரி இருக்கும். நம்மளும் இதை எந்தெந்த சைட்டில் வேலை பார்க்குறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். தெரியாதவங்க, புதுசாக படிச்சுக்கிட்டு இன்ஜினியருக்கு புதுசாக படிச்சுட்டு இருக்கிறவங்க, இல்லை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் என்னுடைய ஐடியில் நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் என்ன நீங்கள் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு
இதை எல்லாத்தையுமே சொல்லி தருவேன். ஓகேங்களா? பாருங்கள், இந்த ஸ்லாப் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும், ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதில் வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளோ லென்த்து எவ்வளோ அகலன்னு, இதை 6 போராக பிரிச்சிருக்காங்க. நம்ம போர் 1 தான் காங்கிரீட் போட்டிருக்கோம், இன்னும் போர் 2, அது வந்து போர் 3, இது வந்து 4 4 6, இது 4 5, இது அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்குறாங்க. அதில் ஒர்க்கு நம்ம போயிட்டுருக்குது. இன்னும் பாதி பாட்டம் போட்டிருக்கோம், பாதி கட்டிக்கிட்டு இருக்கோம். காங்கிரீட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லை, திங்கக்கிழமை அன்றைக்கி நம்ம போட்டுருவோம். இதில் பீமுக்கான லேப்பிங் ஸ்டோனு எங்கே கொடுக்கணும், மெயின் பீமுக்கான லேப்பிங் ஸ்டோன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் யாராவது டவுட் இருந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை செஞ்சு கொடுப்பேன். இது வந்து 2வது பில்டிங் பார்த்துருக்கீங்களா? இது 2வது பில்டிங்கு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி காலம், அந்த காலத்தெல்லாம் பாருங்கள், எல்லாம் கட்டி காங்கிட்டு போட்டாங்க. இதில் வந்து காலத்துக்கு எங்கே லேப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதையே உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பீமுக்கு எங்கே லேப்பு கொடுக்க போகிறோம், இது வரைக்கும் இந்த 12 மீட்டரில் எத்தனை மீட்டருக்கு நம்மளுக்கு ரிங்கு வந்து ரிங்கோடைய அந்த ஃபேஸிங் கொடுத்துருப்பாங்க, காலத்துலேருந்து எத்தனை மீட்டருக்கு நமக்கு 100 பேசிங் வரணும் இல்லை 150 பேசிங் வரணும், அதுக்கு இடையில என்ன பேசிங் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? யாருக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.